வணக்கம். இது அதிர்வின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வர்த்தமானி அறிவிப்பொன்றை வெளியிட்டார் ஜனாதிபதி அனுர. கல்வி அமைச்சர் முதல் பொறுப்பான அனைவரையும் உடனடியாக விசாரணை நடத்தி தண்டிக்க வேண்டும். குற்றப்புலனாய்வு திணைக்களத்திலும் முறைப்பாடு. பெரும் சர்ச்சையாகும் விவகாரம். புத்தாண்டில் தையிட்டி மக்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்திய அனுர அரசாங்கம். குழப்பத்தை ஏற்படுத்திய காலி மாநகர சபை உறுப்பினர்கள் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. வெளிநாட்டு உதவிகள் பெறுவதில் அரசு எதிர்கொள்ளப் போகும் சவால் ஆரூடம் கூறும் நாமல். துபாயில் வைத்து கைது செய்யப்பட்ட மற்றுமொரு பாதாள உலக குழு உறுப்பினர். மீண்டும் பதிவான நிலநடுக்கம். அமெரிக்க ஆய்வகம் வெளியிட்ட தகவல். சர்வதேச அரங்கில் இலங்கையை பெருமைப்படுத்திய 10 வயது மாணவன். மனநோயாளிகளுக்கு நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய தேவை எங்களுக்கு இல்லை. ஏன்னு சொன்னால் இங்கு பல கோமாளிகள், அர்ஜுன ராமனா மட்டுமல்ல, நான் நினைக்கின்றேன் ஒரு 5 கோமாளிகளை நாங்கள் யாழ்ப்பாணத்திலே பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதாவது உங்களுக்கு தெரியும், ஜேவிபியினுடைய இலங்கையை மீண்டும் கட்டியெழுப்பும் ஜனாதிபதி பணிக்குழு ஒன்றை நிறுவுவதற்கான வர்த்தமானி அறிவிப்பை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வெளியிட்டுள்ளார். டிட்வா சூறாவளியை தொடர்ந்து அனைத்து பேரிடருக்கு பிந்தைய மறுவாழ்வு, மீட்பு மற்றும் புனரமைப்பு விடயங்களுக்கு மூலோபாய தலைமைத்துவம், ஒருங்கிணைந்த அணுகுமுறை மற்றும் மேற்பார்வை ஆகியவற்றை வழங்க 25 பேர் கொண்ட பணிக்குழு உருவாக்கப்பட்டுள்ளது. மேற்படி ஜனாதிபதி பணிக்குழுவின் தலைவராக பிரதமர் ஹரணி அமரசூரிய நியமிக்கப்பட்டுள்ளார். கல்வி சீர்திருத்தங்களின் கீழ் தரம் 6 மாணவர்களுக்காக அறிமுகப்படுத்தப்பட்ட ஆங்கில பாடத் தொகுதியில் ஆபாச உள்ளடக்கம் கொண்ட வலைத்தளத்தின் முகவரி சேர்க்கப்பட்டதை வெளிப்படுத்திய உலபனே சுமங்கல தேரர் குற்றப்புலனாய்வுத் துறையிடம் புகார் அளித்துள்ளார். புகாரை அளித்த பிறகு ஊடகங்களுக்கு பேசிய தேரர், இது வெறும் தவறு மட்டுமல்ல, இந்த நாட்டின் குழந்தைகளின் எதிர்காலத்தை அளிக்க திட்டமிட்ட சதி என்று வலியுறுத்தியுள்ளார். 6ஆம் வகுப்பு ஆங்கில பாடத்தின் 2ஆம் தொகுதியில் நண்பர்களை அடையாளம் காணுதல் என்ற தலைப்பின் கீழ் வழங்கப்பட்ட பட்டி என்ற இணைப்பை தேடும் போது ஓரினச் சேர்க்கை மற்றும் பிற சட்டவிரோத நடவடிக்கைகளை ஊக்குவிக்கும் ஒரு ஆபாச வலைத்தளத்திற்கு ஒருவரை அழைத்து செல்லப்படுவதாகவும் முதல் பருவத்தில் மட்டும் 41 இணைப்புகள் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இந்த வெளிப்பாட்டை தொடர்ந்து கல்வி அமைச்சு தொடர்புடைய வலைத்தளத்தை தடுத்து புத்தகத்தை திரும்பப் பெற நடவடிக்கை எடுத்திருந்தாலும் ஏற்கனவே பெரும் சேதம் ஏற்பட்டுள்ளதாக தேரர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த சம்பவம் குற்றவியல் சட்டத்தின் பிரிவுகள் 286A மற்றும் 288A கீழ் அலட்சியத்துக்கான தண்டனைக்குரியது. இந்த தொகுதிகளை தயாரித்தல், சரிபார்த்தல் மற்றும் அங்கீகரித்தல் ஆகியவற்றிற்கு குழு நேரடி பொறுப்பாகும் என தேரர் கூறியுள்ளார். புத்தகத்தின் முதல் பக்கங்களில் பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ள அனைத்து அதிகாரிகளிடமும் இது குறித்து விசாரிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். பயிற்சி திட்டங்கள் மற்றும் PDF விநியோகம் புத்தகம் திரும்ப பெறப்பட்டதாக அமைச்சகம் கூறியிருந்தாலும் நாடு முழுவதிலும் உள்ள 6ஆம் வகுப்பு ஆங்கில ஆசிரியர்களுக்கு இந்த தொகுதியை கற்பிப்பதற்காக ஏற்கனவே பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளதாகவும் தேரர் தெரிவித்துள்ளார். தேசிய செல்வத்தை அளிப்பதற்கும் கிட்டத்தட்ட 5 லட்சம் குழந்தைகளின் கோரிக்கைகளுக்கும் இந்த புத்தகத்தை அச்சிடுவதற்கு ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிப்பதற்கு கோடிக்கணக்கான ரூபாய் பொதுப்பணம் செலவிட்டுள்ளதாகவும் இந்த பணத்தை இந்த குற்றத்தை செய்தவர்களிடமிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். கல்வி அமைச்சர் முதல் பொறுப்பான அனைவரையும் உடனடியாக விசாரணை நடத்தி தண்டிக்க வேண்டும் என்றும் எந்தவித முன்னோடி திட்டமும் இல்லாமல் திடீரென செயற்படுத்தப்படும் இந்த கல்வி சீர்திருத்தங்களை உடனடியாக ஒரு வருடத்திற்கு ஒத்திவைக்க வேண்டும் என்றும் உலபனே சுமங்கல தேரர் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார். அத்துடன் மேலும் ஒரு விடயமாக இந்த விடயம் தொடர்பாக கல்வி அமைச்சுக்கு எதிராக சுதந்திர வழக்கறிஞர்கள் சங்கமும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு ஒன்றை மேற்கொண்டுள்ளது. இது குறித்து அவர்கள் குறிப்பிடுகையில், குறித்த விடயம் தங்களுக்கு தெரியாமல் நடைபெற்றிருப்பதாக கல்வி அமைச்சு குறிப்பிட்டாலும் குறித்த பாடப்புத்தகத்தை கற்பித்தல் தொடர்பில் இலங்கை முழுவதும் ஆசிரியர்களுக்கு பயிற்சிகள் வழங்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் ஜனவரி 5ஆம் திகதி முதல் அதனை கற்பிக்குமாறு பயிற்சியின் போது ஆசிரியர்களுக்கு பணிப்புரை வழங்கப்பட்டுள்ளது. அவ்வாறான நிலையில் இது குறித்து தாம் அறிந்திருக்கவில்லை என்று கல்வி அமைச்சு கூறுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. கல்வி அமைச்சை தன்வசம் வைத்திருக்கும் பிரதமர் நாட்டின் இளம் தலைமுறையினர் மத்தியில் பாலியல் செயற்பாடுகளை தூண்டும் வகையில் செயற்படுவதாகவே சந்தேகிக்க வேண்டியுள்ளது. இந்த விடயம் இலங்கையின் தண்டனை கோவை சட்டம், குற்றவியல் சட்டம், ஆபாச வெளியீடுகள் சட்டம் மற்றும் தேசிய சிறுவர் பாதுகாப்பு சட்டம் என்பவற்றின் விதிமுறைகளை தெளிவாக மீறும் வகையில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்றும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இதேவேளை கல்வி புத்தகத்தில் வயது வந்தோருக்கான இணையதள குறிப்புகள் இடம்பெற்றமை தொடர்பான சர்ச்சையை அடுத்து பிரதமர் ஹரணி அமரசூரிய தனது கல்வி அமைச்சர் பதவியிலிருந்து விலக வேண்டும் என முன்னாள் அமைச்சர் விமல் வீரவங்ச கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த விடயம் குறித்து அவர்
அவர் தெரிவிக்கையில், இவ்வாறான குறிப்புகள் பள்ளி மாணவர்களிடையே ஆர்வத்தை தூண்டி அவர்களை தகுதியற்ற விடயங்களை பரீட்சித்து பார்க்க வழிவகுக்கும் என்றும் இது நாட்டின் எதிர்கால சந்ததியினருக்கு பாரிய அச்சுறுத்தலாகும் எனவும் அவர் கூறியுள்ளார். மேலும் பிரதமர் உடனடியாக பதவியிலிருந்து விலக வேண்டும் என வலியுறுத்திய விமல் வீரவங்ச, அவர் அவ்வாறு செய்ய தவறினால் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவரை அந்த பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். மேற்படி விடயம் தொடர்பாக கல்வி அமைச்சின் செயலாளர் குற்றப்புலனாய்வு துறையிடம் புகார் அளித்துள்ளார். ஊடகங்களுக்கு பேசிய செயலாளர் வெளித்தரப்பினர் சதித்திட்டமாக இதை செய்திருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுவதாகவும் கூறியுள்ளார். அத்தகைய அங்கீகரிக்கப்படாத செயலை செய்வதற்கு பொறுப்பான நபர்களை உடனடியாக விசாரிக்க சிஐடியினரிடம் கோரப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். எவ்வாறாயினும் இது இறுதி அச்சிடப்பட்ட பதிப்பு அல்ல என்றும் இறுதி பொறுப்பு கல்வித்துறையிடம் உள்ளதென்றும் கல்வி அமைச்சின் செயலாளர் கல்வேவா தெளிவுபடுத்தியுள்ளார். இந்த வெளியீடு எந்த வகையிலும் சட்டபூர்வமாக இறுதி செய்யப்படவில்லை என்பதை அவர் வலியுறுத்தியுள்ளார். புதிதாக அச்சிடப்பட்ட 6ஆம் வகுப்பு ஆங்கில மொழி தொகுதியில் பொருத்தமற்ற வலைத்தளம் பற்றிய குறிப்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டதை தொடர்ந்து அந்த விநியோகம் இடைநிறுத்தப்பட்டதாகவும் கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. புதிய அச்சிடப்பட்ட தொகுதியில் பொருத்தமற்ற வலைத்தள பெயரை அடையாளம் காணும் குறிப்பு சேர்க்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் புகாரை தொடர்ந்து விசாரணை தொடங்கப்பட்டதாகவும் கல்வி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. காலி மாநகர சபையின் பெண் செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் மீது நீர் தாக்குதல் நடத்தி அரசு உத்தியோகத்தர்களின் கடமைக்கு இடையூறு விளைவித்த குற்றச்சாட்டில் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்ட பெண் உறுப்பினர் உள்ளிட்ட 5 மாநகர சபை உறுப்பினர்களுக்கும் நேற்று மாலை காலி நீதவான் நீதிமன்றத்தால் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அதற்கமைய காலி நீதவான் சந்தேக நபர்களை தலா 2 லட்சம் ரூபாய் பெறுமதியான சரீர பிணையில் விடுவிக்க உத்தரவிட்டுள்ளார். மேலும் சாட்சிகளுக்கு அழுத்தம் கொடுக்கக்கூடாது எனவும் விசாரணைகளுக்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் எனவும் பிணை நிபந்தனைகளில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆகவே நான் நினைக்கின்றேன் இந்த கேள்விக்கு உண்மையில சொல்ல போனால் மனநோயாளிகளுக்கு நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய தேவை எங்களுக்கு இல்லை. ஏன்னு சொன்னால் இங்கு பல கோமாளிகள் அர்ச்சுன ராமனா மட்டுமல்ல, நான் நினைக்கின்றேன் ஒரு 5 கோமாளிகளை நாங்கள் யாழ்ப்பாணத்திலே பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதாவது உங்களுக்கு தெரியும், ஜேவிபியினுடைய 4 அதாவது அமைச்சர் சந்திரசேகரன், பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன், பாராளுமன்ற உறுப்பினர் பவானந்த ராஜா, பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன், அர்ச்சுன ராமநாதன், இவர்கள் ஒரு உண்மையில ஒரு மனநோயாளர்கள். ஆகவே ஒரு உண்மையில ஒரு கோமாளிகள். அப்ப இவர்களை தெரிந்தோ தெரியாமலோ எங்கள் மக்கள் ஒரு மாற்றத்தை கொடுக்க வேண்டும் நம்பி அந்த மக்கள் வாக்களித்து விட்டார்கள். ஆனால் இன்று மக்கள் உணர்ந்து விட்டார்கள். ஆனால் நான் நினைக்கின்றேன் இதுதான் அவர்களுடைய அரசியலினுடைய இந்த நான் சொல்லுகின்ற 5 கோமாளிகளுடைய கடைசி அரசியல் பயணமும் கடைசி பாராளுமன்றம் இதுதான் அரசியல் வாழ்க்கையினுடைய. இதை நான் இப்போது சொல்கின்றேன், நான் எப்போது இறப்பனோ தெரியா, நான் இருக்கும் வரைக்கும் நான் அடித்து சொல்கின்றேன், இந்த 5 கோமாளிகளுடைய கடைசி அரசியல் பயணம் இதுதான். டக்ளஸ் தேவானந்தா அவர்களை இந்த அரசாங்கம் கைது செய்திருக்கின்றது. இதற்கு முன்னர் உங்களுக்கு தெரியும், கிழக்கு மாகாணத்திலே மட்டக்களப்பு மாவட்டத்திலே சிவநேசன் துறை சந்திரகாந்தன் என்று அழைக்கக்கூடிய முன்னாள் விடுதலை புலி உறுப்பினர் பிள்ளையான் அவர்களையும் கைது செய்திருக்கின்றது. பல குற்றச்சாட்டுகளை இன்று வரைக்கும் அவர் சிறையில் இருக்கின்றார். இந்த அடிப்படையில் இன்று டக்ளஸ் தேவானந்தாவை கைது செய்திருக்கின்றார்கள். இந்த நிகழ்ச்சி நிரலின் அடிப்படையிலே நாளை அல்லது நாளை மறுநாளோ இந்த அரசியல் கட்சி தலைவர்மார், அதாவது எங்களோட போராட்ட ஒரு காலத்திலே எங்கள் மக்களுக்காக ஆயுதம் தூக்கி போராடிய அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் இந்த ஆபத்து நெருங்கி கொண்டிருக்கிறது. அது சித்தார்த்தனாக இருக்கலாம், அல்லது செல்வம் அடைக்கலனாக இருக்கலாம், அல்லது சந்திரகுமாராக இருக்கலாம். அப்படி ஏனைய அரசியல் கட்சி தலைவர்களையும் இந்த அடிப்படையிலே கைது செய்யத்தான் போகின்றார்கள் எதிர்வரும் காலங்களிலே. ஏனென்றால் இது திட்டமிட்ட அரசாங்கத்தில் நிகழ்ச்சின்றார். அதற்காக நாங்கள் பிள்ளையார் நல்லவர் என்றோ டக்ளஸ் தேவானந்தா நல்லவர் என்றோ நாம் சொல்ல வரவில்லை. அவர்கள் விடுதலை புலிகளுக்கு எதிராக சில செயற்பாடுகளை செய்தார்கள். அந்த நேரத்திலே விடுதலை புலிகளுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களை பல நேரம் அவர்களுக்கு தண்டனைகளையும் கொடுத்திருக்கின்றார். ஆனால் அந்த அடிப்படையிலே இன்று அந்த மக்கள் உங்களுக்கு தெரியும், டக்ளஸ் தேவானந்தாவை பொறுத்த வரைக்கும் டக்ளஸ் தேவானந்தா கடந்த காலத்திலே எவ்வாறு சந்திரிகா 90ஆம் ஆண்டு கால பகுதியிலிருந்து சந்திரிகா குமாரதுங்க அம்மையார் அவர்கள் ஜனாதிபதியாக இருந்த காலம் தொடக்கம், மஹிந்த ராஜபக்ஷ இருந்த காலம் தொடக்கம், அதுக்கப்புறம் ரணில் விக்ரமசிங்கே இருந்த காலம் தொடக்கம் அவர் அந்த அரசாங்கத்தின் இணக்கரசியலை ஊடாக அவர் பயணிக்கின்றவர், அந்த இணங்கிய போயிருக்கின்றார். ஆகவே அவர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் உங்களுக்கு தெரியும், கடந்த காலத்திலே வடக்கு மாகாணத்திலே ஆதாரங்கள் இருக்கின்றன. அவர் எவ்வளவு சம்பவங்களோட பாரதூரமான சம்பவங்களுடன் ஈடுபட்டிருக்கின்றார் என்பது அனைத்து தமிழ் மக்களுக்கு உலக மக்களுக்கு தெரியும். ஆகவே அவர்களுடைய அதுக்கு தண்டனைகளை கொடுக்க வேண்டும், ஆதாரபூர்வமாக இருந்தால் தண்டனை கொடுக்க வேண்டும் என்பதற்கு எந்த விதமான மாற்று கருத்தும் எனக்கு இல்லை. இது அனைவரும். ஆனால் நான் எங்களுடைய இளம் சமூகத்துக்கும் குறிப்பாக இன்றைய சமூக வலைத்தளங்கள் ஊடாக பார்க்கக்கூடிய அத்தனை உலக மக்களுக்கு நான் சொல்லிக்கொண்ட விஷயம்,
கைதிகள் இடம்பெறுவது என்பது அரசாங்கத்தினுடைய திட்டமிட்ட நிகழ்ச்சி நிரல். ஆகவே டக்ளஸ் தேவானந்தாவாக இருக்கலாம், புல்லியானாக இருக்கலாம், கருணாமானாக இருக்கலாம், அல்லது எக்ஸெட்ரா யாராக இருக்கலாம், அவர்களுக்கு எங்கள் மக்கள் அரசியல் ரீதியாக இன்று தண்டனைகளை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள், இனியும் கொடுப்பார்கள். இன்று டக்ளஸ் தேவானந்தா கைது செய்யப்பட்டிருக்கின்றார், நாங்கள் வெடிகொளுத்தி கொண்டாடுகின்றோம். அன்று பிள்ளையான் கைது செய்யப்பட்டார், நாங்கள் வெடிகொளுத்தி கொண்டாடுகின்றோம். நாளை வியாழேந்திரனோ கருணாமானோ கைது செய்யப்பட்டால் வெடிகொளுத்தி கொண்டாடுவோம். அடுத்த நாள் சித்தார்த்தனோ அல்லது செல்வம் அடைக்கலநாதனோ சந்திரகுமாரோ கைது நாங்கள் வடிகொளுத்தி கொண்டோம். ஆகவே இந்த முறைமை நாங்கள் இதன் மூலமாக அரசாங்கம் ஒரு செய்தியை தெளிவாக சொல்கின்றது. நாங்கள் வடகிழக்கிலே எந்த அரசியல் தலைவரை கைது செய்தாலும் அந்த மக்கள் தங்களை ஆதரிக்கின்றார்கள், தங்களை தாங்கள் செய்து சரியென்று நினைக்கின்றார்கள், தங்களுடைய திட்டங்கள் நிறைவேறிக் கொண்டிருக்கின்றன என்று அவர்கள் கூப்பறிக்கின்றார்கள். ஆகவே அவர்கள் குற்றம் செய்திருந்தால் அவர்கள் குற்றத்துக்கான கைதை நீங்க செய்யுங்கள், அது பிறகு பார்த்துக் கொள்வோம். ஆனால் எம்மவர்கள் கைதினை ஒரு மகிழ்ச்சிகரமாக கொண்டாடுகின்ற நிலையை நாங்கள் உருவாக்கக்கூடாது. ஏனென்றால் காரணம், இன்று எங்களுடைய வரலாறுகளை தமிழக பரப்பிலே வரலாறுகளை தெரிந்தவர்கள் இந்த அரசியல் கட்சி தலைவர்கள். நீங்கள் ஒரு விஷயத்தை வடிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய ஆரம்ப காலத்தில் 80ஆம் ஆண்டு காலப்பகுதியிலிருந்து தமிழர் பரப்பிலே தமிழ் தேசிய அரசியல் விவகாரங்களை கையாண்டது அனைத்து கட்சி தலைவர்களும் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. இவ்வாறான வரலாறுகளை தெரிந்த அரசியல் தலைவர்களை கைது செய்து அடைத்துவிட்டு இங்கு உங்களுக்கு தெரியும் பல கோமாளி அரசியல்வாதிகள் இருக்கின்றார்கள். உதாரணத்தில் உங்களுக்கு தெரியும், அதான் பேரை சொல்ல தேவையில்லை, சந்தர்ப்பம் வரும்போது சொல்கின்றேன். அவ்வாறான சில கோமாளி அரசியல்வாதிகளை இன்று புகுத்துகின்றார்கள் அரசியல். அவ்வாறு ஒரு வரலாறு தெரிந்த அரசியல்வாதிகளை கைது செய்து உள்ளுக்கு அடைத்துவிட்டு கோமாளிகளை புகுத்துவதன் நோக்கம் இன்றைக்கு உலக அரங்கில் இருந்து தமிழ் தேசிய அரசியலை ஒரு நீக்கும் செயற்பாடாகவே நாங்கள் பார்க்கப்பட வேண்டி இருக்கின்றது. இன்றைக்கு தமிழ் தேசிய அரசியல் உங்களுக்கு தெரியும் சர்வதேசத்திலே நிலை கொண்டுள்ளது. எங்களுடைய ஈழம் சம்பந்தமான அரசியல், அந்த அரசியலை நாங்கள் கேள்விக்குறியாக்கி சர்வதேச அரசியல் நிகழ்ச்சி நிலை நாங்கள் பல சர்வதேசத்திலே எங்கள் அரசியல் பலவீனப்பட வேண்டும் என்று சொன்னால் இங்கு பல கோமாளிகள் இருக்க வேண்டும் பாராளுமன்றத்திலே. இன்றைக்கு அந்த கோமாளிகளைத்தான் அரசாங்கம் வளர்த்து கொண்டு வருகின்றது. அந்த அவர்களை வளர்ப்பதற்காகத்தான் அல்லது இனிவரும் மாகாண சபைகளுக்கு அல்லது மாகாண சபையில் வைத்து அந்த மாகாண சபைகளுக்கும் அவ்வாறான இன்னும் பல கோமாளிகளை உருவாக்க வேண்டும் என்றால் இவ்வாறான ஒரு வரலாறு தெரிந்த அரசியல் தலைவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் என்றது அரசியல்வாதி அவர்களுடைய நிகழ்ச்சி நிரலாகவே இருக்கின்றது. இப்போது என்னுடைய கேள்வி என்னென்று சொன்னால், ஒரு கட்சியினுடைய தலைவராக இருந்தவர் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா. அந்த டக்ளஸ் தேவானந்தா அவர்களுக்கு இலங்கை அரசாங்கம் மிகப்பெரிய பாதுகாப்பை வழங்கியிருந்த அந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும். பல கவசம் அவர் அமைச்சர் கொழும்பில் வந்தாலோ அல்லது இங்கேயோ உள்ளூரில் போகும்போது கூட பல கவசமான படையணிகள், பல ஆர்மி கொமாண்டோக்கள், STF முப்படைகளை நினைக்கின்றேன். அவ்வாறான ஒரு பலத்த பாதுகாப்பின் மத்தியிலே பல கோடிகளை செலவழித்து இந்த அரசாங்கம் டக்ளஸ் தேவானந்தா அவர்களை பாதுகாத்தது. அதில் எந்த விதமான யாரும் மாற்றுக்கிறது எங்களுக்கு நாங்கள் கண்கூடாக பார்த்து நாங்கள் அவ்வாறு அந்த அரசாங்கம் பல இராணுவ கட்டமைப்பை பயன்படுத்தி டக்ளஸ் தேவானந்தை பாதுகாக்கும் போது எதற்காக 16 மட்டுமல்ல இன்னும் மறைமுக நிறைய இருக்கின்றன அவ்வளவு துப்பாக்கிகளை ஏன் தனிப்பட்ட முறையில் ஒரு அமைச்சர் ஒரு கட்சியின் தலைவருக்கு இந்த அரசாங்கம் வழங்கியது? அதை யார் வழங்கினார்கள்? முன்னால் இருந்த இராணுவ தளபதிகள், இலங்கையினுடைய இராணுவத்தினுடைய கொமாண்டர்மேர், அதற்கு மேலதிகாரம் உள்ள அந்த ஆளுநர்கள், அந்த நேரத்தில் உள்ள ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்க அம்மையார், மஹிந்த ராஜபக்ஷ போன்றவர்கள் அந்த காலத்திலே அமைச்சருக்கு அந்த ஆயுதங்களை வழங்கி இருக்கிறார்கள். ஆகவே இன்று இந்த ஆயுத குற்றச்சாட்டிலே டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கார்கள் என்றால் இது சாதாரண விடயம் அல்ல. இது உங்களுக்கு தெரியும், சர்வதேச அரங்கிலே இன்று போர்க்குற்றத்துக்கான விசாரணைகள், இலங்கையில் நடந்த போர்க்குற்றங்கள், காணாமல் போனவர்கள், கடத்தல்கள், கைதுகள் சம்பந்தமான அனைத்துக்குமே இன்றைய ஐக்கிய சபைகளிலே விசாரணைகள் போடப்பட்டிருக்கின்றன, வழக்குகள் போடப்பட்டிருக்கின்றன, அதற்கான விசாரணைகள் இருக்கின்றன. ஆகவே இன்று இவ்வளவு இலங்கை அரசாங்கம் இந்த துணை ராணுவ குழுக்களை நாங்கள் உருவாக்கவில்லை, துணை ராணுவ குழுக்கள் இங்கே இருக்கவில்லை வடகிழக்கிலே என்று எங்களுடைய வெளிவிவகார அமைச்சர்மார் அவர்கள், கடந்த காலத்தில் இருந்த வெளிவிவகார அமைச்சர்கள் போய் ஐக்கிய நாடு சபையில முழங்கி இருக்கின்றார். அதுக்கான ஆதாரங்களும் எங்களுடைய இருக்கின்றன ஒவ்வொரு சபையிலே. ஆகவே இன்று ஒரு வரப்பிரசாதமாக டக்ளஸ் தேவானந்தா அவர்கள், அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா கைது என்பது இன்று அவருடைய சாட்சியங்கள் என்பது இன்று சர்வதேச அளவிலே மையம் கொண்டிருக்கின்றது. இதை எங்கள் அரசியல் தலைவர்களோ சர்வதேசத்தில் உள்ள புலம்பெயர் தேசத்தில் உள்ள இவர்களோ சரியாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவுக்கு ராணுவம் இன்றைக்கு துப்பாக்கிகளை கொடுத்தது உறுதியாக உள்ளது. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையினுடைய ராணுவத்தினுடைய கட்டமைப்பு இவருக்கு தனிப்பட்ட முறையிலே துப்பாக்கிகளை வழங்கி இருக்கின்றன. அந்த துப்பாக்கிகளுக்கு என்ன நடந்தது? கொடுக்கப்பட்ட ரவைகளுக்கு எங்க நடந்தது? அவர் எங்கே பாதிக்கப்பட்டன?
அப்ப உங்களுக்கு தெரியும் கடந்த காலத்தில் யாழ்ப்பாணத்தில் எவ்வளவு பேர் சுடப்பட்டார்கள், வடகிழக்கில் சுடப்பட்டு இருக்கின்றார்கள், பல கடத்தப்பட்டு காணாமல். இதற்கெல்லாம் யார் காரணம் என்பதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். யாழ்ப்பாணம் தையிட்டி விகாரை அமைந்துள்ள காணிகளை தவிர விகாராதிபதியின் தங்குமிடம் உள்ளிட்ட பிற கட்டுமானங்கள் அகற்றப்பட்டு 4 கட்டங்களாக காணிகளை விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தமக்கு மாவட்ட செயலாளர் மா பிரதீபன் உறுதியளித்துள்ளதாக தையிட்டி காணி உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். தையிட்டி விகாரைக்காக காணிகளை இழந்தவர்களுக்கும் மாவட்ட செயலருக்கும் இடையில் நேற்றைய தினம் சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது. குறித்த சந்திப்பு தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர்கள் இதனை தெரிவித்துள்ளனர். அவர்கள் மேலும் கூறுகையில், மாவட்ட செயலாளர் உடனான சந்திப்பின் போது எமது காணிகளை விடுவிப்பது தொடர்பில் ஆராயப்பட்டு யோசனைகள் முன்வைக்கப்பட்டன. அதன்போது விகாரைக்காக கையகப்படுத்தப்பட்டுள்ள காணிகளில் மேற்கு பக்கமாக உள்ள காணிகளை முதற்கட்டமாக விடுவிப்பதாகவும் ஏனைய காணிகளில் உள்ள விகாராதிபதியின் வாழிடம் உள்ளிட்ட விகாரை தவிர்ந்த ஏனைய கட்டுமானங்களை அகற்றி அந்த காணிகளையும் உரிமையாளர்களிடம் கையளிக்க இணக்கம் காணப்பட்டதெனவும் அவர்கள் தெரிவித்தனர். அதற்காக காணி விடுவிப்பானது 4 கட்டங்களாக முன்னெடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது. விகாரை உள்ள காணி 3 தரப்பினருக்கும் சொந்தமான காணப்படுகிறது. அவர்களுக்கான தீர்வு குறித்து முடிவு எட்டப்படவில்லை. மாற்றுக்காணி வழங்குவதா அல்லது நஷ்டஈடு வழங்குவதா போன்ற எந்த தீர்மானமும் எடுக்கப்படவில்லை. இந்த சந்தர்ப்பத்தில் எமக்கு உறுதிமொழிகள் வழங்கப்பட்டனவே தவிர தீர்வுகளாக எமது காணிகளை எம்மிடம் ஒப்படைக்காததால் நாம் திட்டமிட்டவாறு 3ஆம் தேதி போராட்டத்தை முன்னெடுப்போம் எனவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். பாதாள குழு உறுப்பினர்களில் ஒருவரான சூட்டி மல்லி என்பவர் துபாயில் கைது செய்யப்பட்டுள்ளார். கந்தானை பிரதேசத்தில் சிறிது காலத்திற்கு முன்னர் முன்னாள் அமைச்சர் மங்கள சமரவீரவின் ஒருங்கிணைப்பு செயலாளர் மற்றும் அவரது மைத்துனர் மீது துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருந்தது. குறித்த துப்பாக்கிச் சூட்டில் மங்கள சமரவீரவின் ஒருங்கிணைப்பு செயலாளர் காயமடைந்து அவரது மைத்துனர் உயிரிழந்திருந்தார். மேற்குறித்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் கொண்டர் அஞ்சி என்பவரால் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்திற்கு பின்னர் கொண்டர் அஞ்சி மற்றும் அவரது சகாக்கள் ஒருவர் பின் ஒருவராக துபாய்க்கு தப்பிச் சென்று அங்கு தலைமறைவாகியிருந்தனர். இந்நிலையிலேயே நேற்று முன்தினம் கொண்டரஞ்சியின் முக்கிய சகாக்களில் ஒருவரான சூட்டி மல்லி துபாய் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். அவரை இலங்கைக்கு அழைத்து வருவதற்கான செயற்பாடுகளை போலீஸ் திணைக்களம் மேற்கொண்டு வருகிறது. கணக்காய்வாளர் நாயகம் பதவியுடனான விளையாட்டை அரசாங்கம் நிறுத்தவில்லை என்றால் இலங்கைக்கு வெளிநாட்டு உதவி வழங்கும் நாடுகள் மற்றும் சர்வதேச அமைப்புகளிடமிருந்து கடன்கள் மற்றும் உதவிகளை பெற்றுக் கொள்வதில் பாதகமான விளைவை ஏற்படுத்தும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச வலியுறுத்தியுள்ளார். எந்தவொரு சர்வதேச அமைப்பும் முறையான கணக்காய்வின் அடிப்படையிலேயே தனது உதவியை வழங்குகிறது. அத்தகைய கணக்காய்வை நடத்துவதற்கு கணக்காய்வாளர் நாயகம் இல்லாத ஒரு நாட்டிற்கு உதவி வழங்க எந்த நாடும் அல்லது அமைப்பும் முன்வராது என்பது பாரிய ஆபத்து என்பதை அரசாங்கம் இப்போதாவது புரிந்து கொள்ள வேண்டும். கணக்காய்வாளர் நாயகத்திற்கான வெற்றிடம் 8 மாதங்களாக நிரப்பப்படவில்லை. கணக்காய்வாளர் நாயகம் பதவிக்கு நண்பர்களை நியமிக்க ஜனாதிபதி மேற்கொண்ட முயற்சியை அரசியலமைப்பு சபை முறியடித்ததால் சில அமைச்சர்கள் அரசியலமைப்பு சபையை விமர்சிக்க தொடங்கியுள்ளனர். கணக்காய்வாளர் நாயகம் பதவிக்கு பொருத்தமான நபரை நியமிக்காததற்கு முக்கிய காரணம் அரசாங்கத்தின் மோசடி மற்றும் ஊழலை மறைப்பதற்காகவும் என்று குறிப்பிட்டுள்ளார். கிழக்கு ஜப்பானின் நோடா மாகாணத்தின் கடற்கரையில் 6 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலநடுக்கம் 19.3 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. முன்னதாக நவம்பர் 30ஆம் தேதி ஜப்பானின் தெற்கு ககோசிமா மாகாணத்தில் டோகாரா தீவுகளில் 5.6 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை மேசை பந்தாட்ட வரலாற்றில் 11 வயதுக்குட்பட்டோருக்கான உலகத்தர வரிசையில் 10 வயதான தாவி சமரவீர முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். இந்த ஆண்டின் தொடக்கத்தில் இத்தாலியில் நடைபெற்ற உலக இளையோர் மேசை பந்தாட்ட போட்டியில் 11 வயதுக்குட்பட்டோர் பிரிவில் தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்து இலங்கையின் முதலாவது உலக இளையோர் சாம்பியனாக வெற்றி பெற்றுள்ளார். இந்த வெற்றியை தொடர்ந்து அவர் உலக தரவரிசையில் உச்ச இடத்தை பிடித்துள்ளார். சர்வதேச ரீதியில் இதுவரை 5 வெள்ளி மற்றும் 4 வெண்கல பதக்கங்களை வென்றுள்ள அவர் உலக இளையோர் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்ற முதல் இலங்கையர் என்ற பெருமையையும் பெற்றுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மறக்காமல் அதிர்வு சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.